9th CBSE Max New Syllabus 2026 to 27 Exercise 1.1ல first sum நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா D1 R1 அப்படிங்கிறது டோர். இந்த ரேயான்ஸ் அப்படிங்கிற பையனோட ரூமோட டோர் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா how far is the door from the left wall? left wallன்றது இதுதான். எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இந்த பாயிண்ட் தான். இந்த இதுதான் left wall. ஸோ இந்த லெஃப்ட் வால்லேருந்து இந்த டோர் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து கவுண்ட் பண்ண வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 8 இங்கே தானே முடியுது. இந்த டோரே இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா இதுதான் அந்த தூரம். இப்போ 8 யூனிட்ஸு ஓகே. இப்போ இதுதான் அவங்க கேட்ட கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா how far is the door from the x-axis? x-axisல தான் இந்த டோரே இருக்கு. அப்போ அதில் x-axisலேருந்து எவ்வளோ தூரத்தில் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நோ டிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த டோரே x-axisக்கு மேலே தான் இருக்குது. இதுதான் x-axis ஓகே. இதுக்கு மேலே தான் இந்த டோர் இருக்கிறதுனால நம்ம வந்து நோ டிஸ்டன்ஸ்னு எழுதிட்டோம். இப்போ அடுத்து வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் D1? D1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதானே D1. அப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸில் என்ன எழுதுவோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் எழுதுவோம். எக்ஸோட வேல்யூ வந்து 8. இது எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்கிறதுனால ஒய்யோட வேல்யூ வந்து 0. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போது தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா R1 is the point, how wide is the door? இப்போ R1ன்றது இங்கே இருக்குது ஓகே. இதுதானே R1 எங்கே இருக்குது? 11.5ல இருக்குது. அப்போ இந்த டோரோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ்ன்றது இதுதான். அப்போ x2லேருந்து x1 மைனஸ் பண்ணிட வேண்டியதான். x2ன்றது என்னது? 11. இப்போ பாருங்கள் x2 அப்படிங்கிறது 11.5. x1 என்னது? x1 வந்து 8. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3.5 கிடைக்கும். அதுதான் இந்த டிஸ்டன்ஸ். அவங்க டோரோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டோரோட டிஸ்டன்ஸ் வந்து 3.5 யூனிட்ஸு ஓகே. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த டோர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இந்த வித்து வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா? யாராவது வீல் சேரில் ஏதாவது பர்சன் வந்து உள்ளே போகணும் வெளியில் வரணும்னா போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாராளமாக போகலாம் ஓகே. அவ்வளோதான். நம்ம இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து சப்டிவிஷன் 4 பார்க்குறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் டோர் எங்கே இருக்குது அப்படின்னா B1 B2. ஸோ B1 B2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த B1 வந்து இது ஓகே. அப்போ 1.5ல வந்து B1 இருக்குது. B2 எதில் இருக்குது? 4ல் இருக்குது. இந்த ரெண்டும் எங்கே இருக்குது? ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 0. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இந்த டோரோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே. இந்த டோர் வந்து இந்த ரூம் டோரை விட பெருசாக சின்னதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ரூம் டோர் இப்போ இந்த டோரோட அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 4லேருந்து சப்டிவிஷன் 4. இப்போ B2 என்னது? 4. B1 என்னது? 1.5. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் அந்த டோரோட வித்து கிடைக்கும். டோரோட வித்து வந்து என்ன கிடைச்சிருக்கு? 2.5 தான் டோரோட வித்து ஓகே. இந்த டோரு பாத்ரூம் டோரு. இதோட வித்து வந்து 2.5. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆன்சர் வந்து 2.5 டோரோட வித்து. அப்போது ரூம் டோர் எவ்வளோ இருக்குது? 3.5 இருக்குது. அப்போ இந்த டோர் ரூம் டோரை விட இந்த பாத்ரூம் டோர் வந்து சின்னதாக இருக்குது ஓகே. இது வந்து என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? நேரோவர். வைடரா நேரோவான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நேரோவர். அப்போ இதோட அளவு என்னது? 2.5. இது வந்து பாத்ரூம் டோர். இது வந்து ரூம் டோர். அவ்வளோதான் இந்த சம். இந்த எக்ஸசைஸ் 1.1லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இந்த டோர் இருக்குது ஓகே. இந்த டோர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னம்னாலே ஒய்யோட வேல்யூ வந்து 0. அதே மாதிரி இந்த பாத்ரூம் டோர் வந்து எங்கே இருக்குது? ஒய் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0. இதை தான் நம்ம வந்து 1.1ல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து 1.2 எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.